الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا لشيء عجيب. சூரத்து ஹூத். சதகல்லாஹு மௌலானல் அலீம். சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் என்ற கிதாபின் மூலமாக அதபுல் அரபி இலக்கியங்களை நாம் படித்து வருகிறோம். இதன் மூலம் இலக்கியத்துடைய தெளிவையும் இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களையும் அறிந்து கொள்ள ஒரு இலகுவான ஒரு கிதாபாக முக்தாராத் என்ற கிதாப் இருக்கிறது. இது பல இலக்கிய கலைஞர்களுடைய கிதாபுகளிலிருந்து பல்வேறுபட்ட கட்டுரைகளை எடுத்து இதிலே கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கிதாபாக இருக்கிறது. அல் முக்தாராத் 57வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்படுகிறது. இது மிக பெரும் நன்மைக்குரிய சேவையாக, நன்மையை ஈட்டித்தரும் காரியமாக இருக்கிறது. இதுபோன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம், நன்மையில் ஒன்று சேருவோம், இன்னும் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவினை துவாவின் மூலமும் கருத்துக்களின் மூலமும் தாராளமாக தரலாம். அதேபோல் தங்களுக்கு அல்லாஹு தாலா அருளியுள்ள செல்வத்தின் மூலமும் தங்கள் நன்கொடைகளை வழங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கேற்ப இங்கு பேங்கின் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய நன்கொடைகளை வழங்கி அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தையும் நன்மையையும் ஆஃபியத்தையும் பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹு தாலா அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீசுன் நாசி, மக்களின் பேச்சு. லிஅபி ஹய்யான் அத்தௌஹீதி, லிஅபி ஹய்யான் அத்தௌஹீதி என்பவருடைய கட்டுரையாக இருக்கிறது. இந்த கட்டுரைக்குரிய ஆசிரியர் அபு ஹய்யான் அத்தௌஹீதியாக இருக்கிறார். இதில் நாம் மூன்றாம் பாட்டினை அடைந்திருக்கிறோம். மக்களின் பேச்சு என்ற தலைப்பின் கீழ் முதல் 2 பகுதிகளை கடந்து 3ஆம் பகுதியில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த பகுதியும் இன்னும் அதனுடைய தொடர் வந்து கொண்டே இருக்கிறது. சென்ற 2 விஷயங்களில், 2 கட்டுரைகளில் நாம் பார்த்த விஷயம், 2 பாடங்களில் நாம் அறிந்த விஷயம் என்னவென்றால், மக்களுடைய அந்த குழப்பங்கள், அபுல் அப்பாஸ் சாஹிபு ஜெய்ஷி ஆலி சாமான் இவருடைய அந்த பெரும் படோடாபமான படையுடன் வருவது, அதனால் முஹம்மது இப்னு இப்ராஹிம் என்ற ஒரு படையினுடைய எதிர் தளபதி காயின் என்ற இடத்திலே ஒதுங்குமிடம் தேடி சென்றது. இதனால் அந்த மாநிலத்திலே, அந்த ஏரியா நைசாப்பூர் என்ற ஏரியாவிலே மிக பெரும் குழப்பங்களும் கூச்சலும் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் பயந்தும் நடுங்கியும் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சூஃபியாக்களுடைய ஜமாத், அதாவது சூஃபியாக்களுடைய ஹான்காவில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வேறெங்கும் வெளியிலே ஓடவோ சுற்றவோ வழி இல்லை. அவர்களுக்கு பாதைகள் அடைபட்டிருக்கின்றன. எனவே அவர்கள் தங்களுக்குள்ள அந்த ஹான்காக்கள் தன்னுடைய மற்ற ஷேக்மார்கள் அறிந்தவர்களிடம் சென்று தங்களுடைய இந்த நிலை, இது சம்பந்தமாக நம்முடைய ஏற்பட்டில் பயம் இருக்கிறது, வஸ்வாசுகள் ஏற்பட்டிருக்கிறது, இன்னும் நம் மீது கொள்ளையடிக்கப்படுமோ என்ற அச்சம் இருக்கிறது, இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு
வேறு ஒரு நல்ல ஒரு ஷேഖிடம் பெரியாரிடம் சென்று அவர்களிடம் கொஞ்சம் ஆறுதலாக இருப்போம் என்பதாக எண்ணிக்கொண்டு ஒருவரிடம் செல்கிறார்கள். அவர்கள் நிலையும் இதே போல்தான் இருக்கிறது. இவர்களை பார்த்தவுடன் அவர்கள் கேட்க ஆரம்பித்தால் என்ன நடக்கின்றது, என்ன விஷயம், இவர்கள் எதை விட்டு ஓடி சென்றார்களோ, எதை பற்றி பேசக்கூடாது என்பதாக எண்ணிக்கொண்டு ஒதுங்கினார்களோ அதையே அந்த ஷேக் அவர்கள் பேசுகிறார்கள். அந்த செய்திகளை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்பதாக அந்த வந்த சீடர்களிடம், வந்த சகாக்களிடம் கேட்கின்றார்கள். எனவே இவர்கள் எதை பயந்து சென்றோமோ அதன் பக்கமே திரும்ப செல்ல வேண்டியதாக இருக்கிறதே என்று எண்ணி அஞ்சிக்கொண்டு அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அங்கு போனால் அங்கும் அதே நிலைதான். அவர்களும் இதே போல்தான். முதலாவது உள்ளவர் எவ்வாறு கேட்டாரோ அவரை விட இன்னும் அதிகமாக இவர் கேட்கின்றார். இவர்களுக்கு இன்னும் பயம் ஏற்பட்டு விட்டது. என்ன, நாம் எதை விட்டு ஓடி வருகிறோமோ அதன் பக்கமே திரும்ப வேண்டிய நிலை ஏற்படுகிறதே என்ற எண்ணத்தோடு அவர்கள் மீண்டும் அந்த இடத்தை காலி செய்கிறார்கள். இவ்வாறு அங்கிருந்து காலி செய்து மூன்றாவதாக ஒருவரிடம் செல்கிறார்கள். மூன்றாம் ஓடம் சென்றால் அங்கு போனதற்கு பிறகு அவர் இவரை வரவேற்கிறார்கள். வாருங்கள் என்பதாக சந்தோஷமாக வரவேற்று உள்ளே அழைத்தவுடன் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வியே, நீங்கள் இது போன்ற விஷயத்தை கேள்விப்பட்டீர்களா, அதை பற்றி நான் அறிய வேண்டும் என்ற ஆசையில் தான் இருக்கிறேன். என்னிடம் இதுவரைக்கும் யாரும் இது போன்ற விஷயங்கள் வந்து சொல்லவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய காதுகளை கதவோடு ஒட்டி வைத்திருக்கிறேன். யாரேனும் கதவை தட்டி உள்ளே வருவார்களா, இதுபோன்ற நிகழ்வுகளை அவர்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ளலாமே என்ற எண்ணத்தில் தான் இருந்து கொண்டிருந்தேன். வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கு தெரிந்து எனக்கு சொல்லுங்கள். மறைமுகமாகவோ சூசகமாகவோ சுத்தி வளச்சோ சொல்ல வேண்டாம். தெல்ல தெளிவாக என்ன நடக்கின்றது என்பதை சொல்லுங்கள். நான் இது போன்ற விஷயங்களை கேட்கும் பொழுது கொஞ்சம் மனது நன்றாக இருக்கும், மனதிற்கு ஒரு திருப்தி ஏற்படும். எவ்வாறு கறி என்று இருந்தால் அதற்கு எலும்பு இருக்க வேண்டும். எலும்பில்லாத கறி ருசி இருக்காது. அதேபோல் பழம் என்று இருந்தால் அதற்கு கொட்டை என்பது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய ருசி இருக்கும். அதேபோல் அதாவது தோல் இல்லை என்றால் சதை என்பது கிடைக்காது. இதுபோல் உள்ள அந்த பழத்தில் உள்ள அந்த டேஸ்ட் என்பது இந்த சதை போன்று கிடைக்காது. இப்படி ஒன்று ஒன்றா சொன்னோன்னா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. முதல்ல உள்ளவர் மாதிரியே தான் இவரும் கேட்குறாரு என்ற அச்சத்திலே அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, அப்படியே நகர ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒருத்தரிடம் செல்வம் என்பதாக எண்ணிக்கொண்டு அங்கிருந்து மூன்றாம் நபரிடம், அதாவது மூன்றாம் நபரிலிருந்து போய் அப்படியே வெளியில் போகிறாங்க. இப்படியே என்ன செய்யுது, இவங்களுடைய நிலை நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றிய விஷயங்களைத்தான் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம், இபாரத்துகளை படிப்போம், இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்வோம். சும்ம கால, பின்பு அவர் சொன்னார், யா அஸ்ஹாபனா மா இந்தக்கும் மின் ஹதீஸின் நாஸ். இவர்கள் இப்பொழுது ஒரு அபு அம்ரு ஜாஹித் என்பவரின் பக்கம் சென்றிருக்கின்றார்கள். அவர்களிடம் நுழைந்தவுடன் அவர்கள் கூறுகிறார், வந்தவனை வரவேற்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சும்மா கால பிறகு சொன்னார், அவங்க என்ன கேட்குறாங்க, யா சஹாபனா, எங்கள் தோழர்களே, மா இந்தக்கும், உங்களிடத்தில் எந்த ஒன்று இருக்கிறது, மின் ஹதீஸின் நாஸ், மக்களுடைய பேச்சுக்களிலிருந்து உங்களிடத்தில் எந்த ஒன்று இருக்கிறது என்பதாக கேட்டார். ஃபக்கது வல்லாஹி, திட்டமாக, எனவே திட்டமாக, வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, தால அத்திஷி, என்னுடைய தாகம் என்பது, தால அத்தஷி, என்னுடைய தாகம் என்பது நீண்டு விட்டது, இலா ஷையின் அஸ்மஅஹு, ஒரு விஷயத்தின் பக்கம், அஸ்மஅஹு, அதை நான் கேட்பேனே, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின் பக்கம், நான் அதை நான் கேட்கிறேனே, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின் பக்கம் என்னுடைய தாகம் நீண்டு விட்டது. வலம் எதுகுல் அலைய, வலம் எதுகுல் அலையல் யௌம அஹதுன், வலம் எதுகுல் நுழையவில்லை, அலைய என் மீது, அல் யௌம் இன்று, அஹதுன் ஒருவருமே நுழையவில்லை. ஃபஸ்தக்பிரஹு, நுழைந்தால் நான் அவரிடம் செய்திகளை கேட்டு அறிந்து கொள்வேன். யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அவரிடம் நான் விஷயத்தை கேட்டறிவேன். இன்ன உத்னைய, என்னுடைய இரு காதுகளும், லதல் பாப், கதவை ஒட்டி இருக்கிறது, கதவிடத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். லதைனா இந்த இந்திங்கிற அர்த்தம் கதவிடத்தில் இருக்கிறது. ல அஸ்மஉ, லி அஸ்மஅ கர்அத்தன், அதாவது கேட்பதற்காக வேண்டி, எதை, சத்தத்தை, தட்டும் சத்தத்தை கேட்பதற்காக. கராத்தன்னா தட்டு சத்தத்தை கேட்கணும். அவ் ஆரிஃப ஹாதிசத்தன், அல்லது நிகழ்ச்சியை பற்றி அறிவதற்காக வேண்டி. ஆரிஃபனா அறிவது, ஹாதிசத்தனா அங்கே நிகழ்ந்த விஷயங்களை அறிவதற்காக வேண்டி. ஃபஹாத்து மா இந்தக்கும்,
நீங்கள் கொண்டு வாருங்கள், மா இந்த உங்களிடத்தில் எந்த ஒன்று இருக்கிறதோ அதை கொண்டு வாருங்கள், வமா மாக்கும் எந்த ஒன்று உங்களுடன் இருக்கிறதோ அதையும் கொண்டு வாருங்கள். வகஸ்ஸு வகுஸ்ஸு அலல் கிஸ்ஸதி பிஃபஸ்ஸிஹா, வகுஸ்ஸு இன்னும் கதையை சொல்லுங்கள், அல் கிஸ்ஸத்தி அதாவது கதையின் மீது கதை சொல்லுங்கள், பிஃபஸ்ஸிஹானா அதனுடைய அசலிலிருந்து அதனுடைய ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள், அதனுடைய யதார்த்தத்தை முழுமையாக சொல்லுங்கள். நஸ்ஸிஹா அதனுடைய அசலான விஷயத்தை ஹக்கீக்கத்தான விஷயத்தையும் சொல்லுங்கள். வதஉ தௌரியத்த வல் கினாயத்த, வதஉ இன்னும் விட்டுவிடுங்கள் தௌரியத்த ஒளிவு மறைவாக பேசுவது, வல் கினாயா மறைமுகமாக பேசுவதை விட்டுவிடுங்கள். வஸ்குருல் கஸ்ஸ வஸ் சமீன, நினைவு கூறுங்கள் கஸ்ஸ சிறியதையும் சரி, அதாவது மூடலாக இருக்கக்கூடியதையும் சரி, வஸ் சமீன் என்றால் தடி அப்படின்னா என்ன அர்த்தம், தெளிவாக இருக்கக்கூடியதையும் தெளிவாக இருக்கக்கூடியதையும் சொல்லுங்கள். இன்னல் ஹதீஸ நிச்சயமாக பேச்சாகிறது, ஆக்கதா இவ்வாறே யத்தீபு நன்றாக இருக்கும், தாப யத்தீபுனா நன்றாக இருக்கும். அப்போ வலவுலல் அல்மு மா தாபல் லஹ்மு, வலவுலல் அல்மு எலும்பு என்பது இல்லாமல் இருந்தால், மா தாபல் லஹ்மு கறி என்பது நன்றாக இருக்காது. வலவுலன் நவா கொட்டை என்பது இல்லாமல் இருந்தால், விதை என்பது இல்லாமல் இருந்தால், மா ஹலத் தம்ரு பழமானது பெரித்தமலமானது இனிக்காது. வலவுலல் கஷ்ரு தொலி என்பது இல்லாமல் இருந்திருந்தால், லம் யூஜது லுப்பு அதாவது சதை என்பது அதில் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஃபஅஜப்னா மின் ஹாத ஜாஹிதி சானி அக்ஸர மின் அஜபின ஜாஹிதில் அவ்வல், அதாவது அஜப்னா எனவே நாங்கள் ஆச்சரியமடைந்தோம், மின் ஹாத ஜாஹிதி சானி இந்த இரண்டாவது ஜாஹிதிடமிருந்து உலகப்பற்றோட்டமிருந்து நாங்கள் ஆச்சரியமடைந்தோம், அக்ஸர மிக அதிகமாக, மின் அஜபினா எங்களுடைய ஆச்சரியத்தை விட, பி ஜாஹிதில் அவ்வல் முதலாவது உலகப்பற்றவரான முதலாவது ஜாஹிதான அவரிடம் நாங்கள் அடைந்த ஆச்சரியத்தை விட மிக அதிகமாக இரண்டாவது ஜாஹிதிடம் நாங்கள் இந்த இரண்டாவது ஜாஹிதின் மூலமாக ஆச்சரியமடைந்தோம். வஹாத்தஃப்னாஹு அல் ஹதீஸ நாங்கள் பேச்சை அப்படியே ஹாத்தஃப யுஹாத்திஃப்னா மறைத்து விட்டோம்னு அர்த்தம், அப்படியே என்ன செஞ்சிட்டோம், அப்படி உள்ள விழுங்கிட்டோம். ஹாத்தஃபனா பொதுவாக பறிக்கிறது, அப்போ நாங்கள் அப்படியே விஷயத்தை மறைத்து விட்டோம். வத்தஅனாஹு அவரிடம் நாங்கள் பயணவிடை சொன்னோம். வஹரஜ்னா இன்னும் வெளியேறிவிட்டோம். வாக்பல பாதுனா அலா பாதின் எங்களில் சிலரை முன்னோக்கினார்கள். வாக்பல முன்னோக்கினார், பாதுனா எங்களில் சிலர், அலா பாதின் சிலரின் மீது. ரஅய்தும் நீங்கள் பார்த்தீர்களா, அதுரஃப மின் அம்ரினா நம்முடைய விஷயத்தை விட மிகவும் அறிவார்ந்த விஷயம். அதுரஃபனா ரொம்ப அறிவாக இருக்கிறது, அதாவது அக்ரப மின் ஷஅனினா நம்முடைய நிலையை விட மிக நூதனமான நிலையை நீங்கள் பார்த்தீர்களா. உங்குரு மின் ஐய ஷையின் கானத்த அரிஜுனா, உங்குரு பாருங்கள், மின் ஐய ஷையின் எந்த வஸ்துவிலிருந்து, காண ஆகியிருந்தது, தஅரிஜுனா தஅரிஜுனா என்றால் சாய்தல் என்பதாக சொல்லலாம், தங்குதல் என்பதாகவும் சொல்லலாம், ஏறுதல் என்பதாகவும் சொல்லலாம். இந்த இடத்துல நம்முடைய ஒதுங்குதல், சாய்தல் என்பது எந்த வஸ்துவிலிருந்து ஆகியிருக்கிறது, இன்ன ஹாதா நிச்சயமாக இந்த விஷயம் ஆகிறது, ல ஷைஉன் அஜீப் திட்டமாக ஆச்சரியத்திற்குரிய ஒரு வஸ்துவாகவே இருக்கிறது நிச்சயமாக. சூரத்து ஹூத். வ தலத்துதுனா காலத்த அருஜுனா வ தலத்துதுனா, தலத்துதுனா என்பது இன்னும் நம்முடைய ஆச்சரியம் திகைப்பு என்பதும், வ தபல்லுதுனா இன்னும் நம்முடைய அந்த மடமைத்தனம் என்பதும் எதிலிருந்து ஆகியிருக்கின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். குல்னா நாம் சொன்னோம், யா சஹாபனா சூஃபியாக்களுடைய அந்த சொல்றாங்க, நாங்கள் சொன்னோம், ஓ சஹாபுகளே, ஓ தோழர்களே, இன் தலிகு இலா அபில் ஹசனில் லரீர் நீங்கள் நடங்கள், இலா அபில் ஹசன் அபுல் ஹசனின் பக்கம், அல் லரீர் வயின்கான மதுரபஹு பஈதன் அவருடைய வீடு வசிக்கும் இடம் வீடானது மிக தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை. இன்னா நிச்சயமாக நாம், லா நஜி சுகூனனா நமக்கு அமைதி பெறுதல் என்பதை பெறமாட்டோம், இல்லாமாஹு அவருடன் ஆகியிருந்தே தவிர, அப்போ அவருடன் இருந்தாலே தவிர நாம் அமைதி பெறுதல் என்பதை நாம் பெறமாட்டோம். வலா நல்ஃபரு பி லால்லத்தினா இல்லா ஐந்தஹு, வலா நல்ஃபர் நாம், அதாவது வெற்றி அடைகிறது பெற்றுக்கொள்வது,
இந்த இடத்துல நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். பிதால்லத்தினா நம்முடைய காணாமான பொருளை காணா போன பொருளை கொண்டு வெற்றி அடைய மாட்டோம்னா அதை கிடைக்காது நமக்கு. காணா போன பொருள் தால்லத்துனா காணாமல் தொலைந்து போன பொருளை கொண்டு நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். இல்லா இந்த அவரிடத்திலே தவிர. அப்போ நம்ம எதை இழந்துட்டோமோ, எந்த நிம்மதி இழந்துட்டோம், குழப்பம் ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு அமைதியற்ற நிலை இருக்குது, இதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட தான் போயிருக்கணும். இது ஜுஹுதிஹி அவருடைய அந்த உலக பற்றற்றின் தன்மையின் காரணமாக, வ இபாதத்திஹி இன்னும் அவருடைய அந்த வணக்கத்தின் காரணமாக, வ தவஹுதிஹி இன்னும் அவருடைய அந்த தனிமையின் காரணமாக, வ ஷுகுலிஹி பி நஃப்சிஹி மா ஜமானத்திஹி ஃபி பஸ்ரிஹி வ வரஇஹி வ கில்லத்தி ஃபிக்ரிஹி ஃபி துன்யா வ அஹ்லிஹா வ ஷுகுலிஹி பி நஃப்சிஹி மா ஜமானத்திஹி ஃபி பஸ்ரிஹி வ ஷுகுலிஹி ஃபி நஃப்சிஹினா அவருடைய ஈடுபாடு என்பது, அவர் ஈடுபடுதல், பினப்சிஹி தன்னுடைய நப்சை கொண்டு ஈடுபடுதல், தன் நப்சை மேலே ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்குதல், நல்ல விஷயங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருக்குதல். மா ஜமானத்திஹி ஃபி பசரிஹி. ஜமானத் என்றால் சில உறுப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜமானத் என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி சில உறுப்புகள் இன்மை அதுக்கு சொல்றது. மா நஃப் ஜமானத்திஹி அவருடைய இல்லாமல் இருப்பதுடன், நோய் அதாவது நோய் என்று சொல்லுவாங்க, பீமார் நோய், அந்த நோயுடன் ஃபி பசரிஹி அவருடைய பார்வையிலே அதனுடைய கோளாறு இருப்பதுடன், அவருடைய நோய் ஃபி பஸ்ரி அவருடைய பார்வையிலே அவருக்கு நோய் இருப்பதுடன், என்ன குறை இருப்பதுடன்னா பார்வையோட்ட கிடையாது, அப்படி இல்லை இருப்பதுடன் பி நப்சி தன்னுடைய நப்சை கொண்டு அவர் ஈடுபடுதல் என்பது அந்த விஷயம் நமக்கு அந்த காணாமல் பொருளை ஈட்டி தரும். இன்னும் அவருடைய பேணுதல் தனம், வ கில்லத்தி ஃபிக்ரிஹி ஃபி துன்யா வ அஹ்லிஹா இன்னும் அவருடைய சிந்தனையில் குறைவு, அதாவது குறைந்த சிந்தனை தான் இருக்கும். ஃபித் துன்யா உலகத்துடைய விஷயத்தில், வாலியா உலகத்துடைய இன்னும் உலகம் சார்ந்த விஷயத்த அவருடைய சிந்தனை அது சம்பந்தமான குறைந்த சிந்தனையே அவரிடம் இருக்கும், அதை பற்றிய கவலை இருக்காது என்பதாக இந்த விஷயங்கள் நமக்கு என்ன செய்யும், நல்ல விஷயங்களை ஈட்டித்தரக்கூடியதாக இருக்கிறது. இலைஹி தவைனான தவாயத்வினா சுருட்டி கொள்ளுதுன்னு அர்த்தம். அப்போ தவைனால் நாங்கள் பூமியை சுருட்டி கொண்டோம், இலகி அவரின் பக்கம். இன்னும் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது நாங்கள் பிரயாணம் செய்து அவரிடம் செல்வதன் பக்கம் நாங்கள் முடிவு செய்து கொண்டோம். தஹல்னா அலைஹி அதாவது தூரமான சஃபர் பிரயாணம் செய்ய தயாராகிவிட்டோம். தஹல்னா அலைஹி இன்னும் அவர் மீது நாங்கள் நுழைந்தோம். ஜலஸ்னா இன்னும் நாங்கள் அமர்ந்தோம். ஹவாலைஹி அவருடைய இரு புறங்களிலேயும், அவருடைய சுற்றி அமர்ந்தோம் என்ற அர்த்தம். ஃபி மஸ்ஜிதிஹி அவருடைய பள்ளியிலே. லம்மா சமியா பினா எங்களை கொண்டு அவர் கேட்ட பொழுதோ, அக்பல அலா குல்லி வாஹிதின் மின்னா அக்பல முன்னோக்கினார், அலா குல்லி ஒவ்வொரு மீதும் வாஹிதின் மின்னா எங்களிலிருந்து ஒவ்வொருவர் மீதும் முன்னோக்கினார். எல் மிஸ்ஹு பியதிஹி அவருடைய கையை கொண்டு அவரை தொட்டு பார்த்தார். லமி எல் மிஸ்ஹுனா அந்த ஒருவரை அவர் தொட்டு பார்த்தார். இந்த ஹூத வாஹிதுக்கு போதும், பியதிஹிங்கிறது அந்த ஷேக்குக்கு போதும். அப்போ அவருடைய அந்த ஷேக் தன்னுடைய கையை கொண்டு அவருடைய அதாவது ஒவ்வொருவரையும் மனுஷனார் தொட்டு பார்த்தார். பிஹி இன்னும் அந்த ஒவ்வொரு மனிதனையும் கொண்டு அவர் வரவேற்றார். அந்த வாஹிதுக்கு பார்க்கும்போது அந்த ஒவ்வொருவரையும் கொண்டு வரவேற்றார். எது லஹு இன்னும் அவருக்காக துவா செய்தார். அந்த ஒரு நபருக்காக வேண்டி துவா செய்தார். யுக்கர்ரிபினும் அவரை நெருக்கி கொண்டார். பலம்மன் தஹா அக்பல் அலைனா பலம்மன் தஹா நாங்கள் அவரை நெருங்கிய போது, இன்தஹானா முடிந்த போது, நெருங்கிய போது, அவரை அடைந்த போது, அக்பல் அலைனா எங்களின் பக்கம் முன்னோக்கினார். பால அந்த அவங்க லரீர் அவங்க கேட்குறாங்க, அதாவது இந்த இப்போ இவங்க யார்கிட்ட போயிருக்காங்களோ அந்த ஷேக் கண் கொஞ்சம் பார்வையற்றவராக இருக்கிறார், அபுல் ஹசன் அல் லரீர். அந்த அபுல் ஹசன் அவர்கள் கேட்கிறார்கள், அமின சமாய் நசல்தும் அலைய அமின சமாய் வானத்திலிருந்தா நசல்தும் நீங்கள் இறங்கினீர்கள், அலைய என் மீது வானத்திலிருந்தா குதிச்சு வரீங்க. வல்லாஹி அல்லாஹின் சத்தியமாக லக்க அன்னி வஜத்து பிக்கும் நான் பார்ப்பதை போன்று இருக்கிறது, பிக்கும் உங்களை கொண்டு, மூலி என்னுடைய ஆசையை என்னுடைய விருப்பத்தை நான் பார்த்ததை போன்று இருக்கிறது. வா ஹரஸ்து காயத்த சுலி வா ஹரஸ்து ஒன்று சேர்த்ததை போன்று இருக்கிறது. காயத்த சுலி என் கேள்வியினுடைய எல்லையை நோக்கத்தை நான் ஒன்று சேர்த்தது போன்று இருக்கிறது.
குழு சொல்லுங்கள் லி எனக்கு கைர முஹ்தஷிமீன கைர முஹ்தஷிமினா வெட்கப்படாதவர்களாக அனைத்து விஷயங்களையும் எனக்கு சொல்லுங்கள் என்பதாக ஹஜ்ரத் அபுல் ஹசன் அல் அரீர் அவர்கள் கூறுகிறார்கள். மா ஐந்தக்கும் மின் அஹாதீஸின் நாஸ், மா ஐந்தக்கும் உங்களது எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ மின் அஹாதீஸின் நாஸ் மக்களுடைய பேச்சுக்களிலிருந்து எந்த ஒரு விஷயம் உங்களிடமாக இருக்கிறதோ அதையும் சொல்லுங்கள். ஒமா அசம அலைஹி ஹாதல் வாரிது, ஒமா அசம எந்த ஒன்றை உறுதி எடுத்தாரோ அலைஹி அதன் மீது அந்த விஷயத்தின் மீது ஹாதல் வாரித், ஹாதல் வாரித் அப்படிங்கிறது யாருன்னு சொன்னா அபுல் அப்பாஸ் சாஹிபுல் ஜெய்ஷ், அதாவது இந்த படைக்கு சொந்தக்காரனான அபுல் அப்பாஸ் அவர்களைத்தான் இங்கு அல் வாரித் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் மீது எடுத்தார்களோ அதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஒமா யுகாலு ஃபி அம்ரி தாலிகல் ஹாரிபி இலா காயின் ஒமஷாயு மினல் அக்பார், ஒமா யுகாலு எந்த ஒன்று சொல்லப்படுகிறதோ ஃபி அம்ரி தாலிகல் ஹாரிப் அந்த பெருண்டோடிய மனிதனுடைய விஷயத்திலே இலா காயின் காயினின் பக்கம் பெருண்டோடி ஒளிந்து கொண்டாரே அந்த மனிதனுடைய விஷயத்திலிருந்து எந்த ஒன்று பேசப்படுகிறதோ அதையும் சொல்லுங்கள். அதாவது முஹம்மது பின் இப்ராஹிம் அவர் தான் சாஹிபுல் ஜெய்ஸ், அந்த படையினுடைய பொறுப்புதாரியாக இருந்தார் அல்லவா, அவர் அந்த ஆலோ சாமானுடைய அந்த படையின் பொறுப்பாக இருந்த அந்த காயித் அந்த தளபதி இருக்கிறாரே அவரை தான் கேட்கிறார். அவர் காயின் பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சு கொண்டார். அப்போ அவருடைய விஷயத்தில் என்ன விஷயம் இருக்கிறது சொல்லப்படுகிறது அதையும் சொல்லுங்கள். மினல் அக்பார் எந்த ஒன்று பரவி இருக்கிறதோ மினல் அக்பார் செய்திகளிலிருந்து எது பரவி இருக்கிறதோ அதையும் சொல்லுங்கள். ஒமல்லதி இன்னும் எந்த ஒரு விஷயம் ஹாமசுபிஹி அதை கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அதாவது மறைந்து மறைந்து பேசுறது, ரகசியமாக பேசிக்கொள்வது. நாசுன் ஒரு சில மக்கள், தூன நாசின் சில மக்கள் இல்லாமல் சிலர் மட்டும் என்ன செய்கிறாங்க அதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்களே அந்த விஷயத்தை அது என்ன என்பதை பற்றியும். அம்மா யகஉ ஃபீ ஹவாஜிசிக்கும் வயஸ்தபிகு இலா நுஃபூசிக்கும், இன்னும் வமா யகா எந்த ஒன்று விழுந்ததோ ஃபி ஹவாஜிசிக்கும் அதாவது உங்களுடைய அந்த உள்ளங்களிலே, ஹவாஜிஸ்னா ஹவாத்திர் உள்ளங்களுக்கு சொல்லுவோம், உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய உள்ளங்கள் ஹாஜிசத்துக்கு, அப்போ உங்களுடைய அந்த உள்ளங்களில் சிந்தனைகள் எந்த ஒன்று விழுந்ததோ வயஸ்தபிகு இன்னும் அது உள்ளே முந்திக் கொண்டு சென்றது இலா நுஃபூசிக்கும் உங்களுடைய நஃப்ஸுகளின் பக்கம், உங்களுடைய நஃப்ஸின் பக்கம் முந்திக் கொண்டு சென்றதே அது என்ன விஷயம் என்பதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னக்கும் புருதுல் ஆஃபாகி ஜவ்வாலத்துல் அர்லி லக்காத்தத்துல் கலாமி. புருது என்பது பரீதுக்கு பன்மை புருது, பரீது என்றால் அஞ்சலுக்கு சொல்லுது. அப்போ உலகத்தினுடைய அஞ்சலாக இருக்கிறது, அஞ்சல்கள் அதாவது சுற்றி தெரியக்கூடிய எல்லா இடத்துக்கும் போற மாதிரி சொல்றது. பொதுவாக பரீத் அப்படின்னா அஞ்சல் வண்டிக்கு சொல்றது. அப்போ இந்த இடத்துல ஆஃபாக்னா முதல் வானம், அதாவது முழு உலகத்துக்கு சொல்றது. அந்த உலகத்தினுடைய அந்த அஞ்சல்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஜவ்வாலத்துல் அரளி பூமியை சுற்றி தெரியக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். லக்காத்தத்துல் கலாமி பேச்சை தேர்ந்தெடுக்கக்கூடிய கண்டெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கீழே கிடந்து இருக்கிறது மக்களுடைய பேச்சுக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வைத்தசாக்கத்து இலைக்கும் மினல் அக்தாரி மா யதஅத்தரு அலா உலமாஇல் முலூக்கி வ குபராஇன் நாஸ். இப்போ நீங்கள் இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கின்றீர்கள் அல்லவா, எனவே நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி எதை கேள்விப்பட்டீர்களோ எது உங்களிடம் வந்ததோ அந்த அரசருடைய விஷயங்களிலிருந்தும் வரக்கூடிய அரசரை பற்றியும் பயந்து ஓடி ஒளிந்த அந்த மனிதனை பற்றியும் இன்னும் மக்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு தெரியாமல் மற்றவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்களே அந்த ரகசிய பேச்சுக்களை பற்றியும் இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் இறங்கி அது அப்படியே உங்களுடைய நஃப்ஸை முந்திக் கொண்டு செல்கிறதே அந்த விஷயங்களை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அந்த அபுல் ஹசன் அல் அரீர் அவர்கள் வந்தவர்களை பார்த்து கேட்கிறார்கள். இதை கேட்டவுடன் இவர்களுடைய நிலை என்ன ஆகிறது, இவர்களை அடுத்த எந்த ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் காண இருக்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.